அதிமுக தெருமுனை பிரச்சாரம் 5 ஆண்டுகளில் வளர்ச்சி இல்லை என எம்எல்ஏ விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய சார்பில் ஏஎல் விஜயன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கொறடா மற்றும் அரக்கோணம் எம்எல்ஏ சு ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். அதில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினரும் தொகுதி வளர்ச்சிக்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என கடுமையாக விமர்சித்தார். இந்த பிரச்சாரம் அப்பகுதியில் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்தியாளர் செந்தில்குமார். தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடு கழக நிரந்தர பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் தமிழ்நாடு வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆசையோடு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தோட ஆசையோடு இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை கண்டித்து வரை சிறப்பான ஆட்சியை மக்களுக்காக வாரி வழங்கியவர்தான் சிறந்த சொற்பொழிவு நடத்த இருக்கக்கூடிய நம்மளுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் கண்ணை இமை மறந்தாலும் கன்றை பசு மறந்தார்களே. சகோதரிகளே, இளைஞர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், இந்த சோளிங்கர் தொகுதி அனாதை தொகுதியாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஏன் இந்த சோளிங்கர் தொகுதி அனாதையாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்கு சட்டமன்றத்திலே குரலே கொடுப்பதில்லை. அதே போல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், அவர் பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பதில்லை. இந்த சோளிங்கர் தொகுதி மக்களுடைய குரல் பாராளுமன்றத்திலும் ஒலிக்கவில்லை, சட்டமன்றத்திலும் ஒலிக்கவில்லை. நாங்கள் இங்கு மேடையிலே இங்கு பேசிவிட்டு போய்விடலாம். ஆனால் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு தொகுதி மக்களுடைய குரல் எழுப்புகிறது என்று சொன்னால், சோளிங்கர் தொகுதி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் ஒலிக்கக்கூடிய ஒரு பேரவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை. அந்த பேரவையிலே உங்களுடைய சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியினுடைய குரல் ஒலிக்கவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.